இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னால் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. எவ்வளவு ரூபாய் முதலீட்டுல முதல்ல சென்னை மொபைல்? 3 லட்ச ரூபா. 3 லட்சம் ரூபா. இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ். 1000 கோடி இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஓகே, ஆச்சரியம் தான். ஆனா 10 வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துலாம் போக முடியலன்னு வருது. ரொம்ப வேதனையா இருக்கும். நைட்டெல்லாம் அழுகுவேன். நிறைய இடத்துல நான் ஃபாரின் போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரியாது. பாத்ரூம்லேயே பொம்மை படம் போட்டுருந்தா தான் வந்து டக்குன்னு போவேன். இல்லைன்னா எழுத்து போட்டு தான் எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் ஒரு உள்ளே போனால் தான் நான் பின்னாடி போவேன். நான் நிறைய ட்ரிப் தோற்றுருக்கேன். 16 தடவை தோற்றுருக்கேன் லைஃப்பில். அப் டவுன் இருந்துகிட்டே இருந்தது. 2 தடவை 3 தடவை விழுந்தோடனே போங்கப்பா அப்படின்னு தான். அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சலிப்பாயிருக்கு. என்னடா முயற்சி பண்ணுறான் எல்லாரும் தான். என்ன தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் இல்லைல்ல. என்ன பிடிச்சி வேற வழியே இல்லை. ஆள் சப்போர்ட் சிஸ்டர் இருக்கு. சென்னை மொபைல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 4 பேர் 2003ல ஸ்டார்ட் பண்ணோம். 2003ல தான் முதல். 2003ல தான் சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட் கிடையாது கோயம்புத்தூர்ல. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, கோயம்புத்தூர்ல கடை இருக்கிறவர் கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும். சென்னை மொபைல்ஸ் பேர் வச்சு. சென்னை தான் எனக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்ல இருந்தது. அப்போ அந்த சென்னையில் போயிருந்தேன். 10 வருஷம் கிட்டத்தில் சென்னையில் இருந்தேன். அங்கேருந்து தான் மறுபடியும் திருப்பி கோயம்புத்தூருக்கு நான் சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபுல்லாகவே அன்னைக்குள்ள எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்ப தான் வந்து எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊர் மக்கள், இந்த தண்ணி, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் ஆனேன் 2003ல. ஆவரேஜா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் சேர்ந்து எவ்வளவு ஃபோன் விற்கப்படுது? எல்லா கடையிலையும் சேர்த்து ஒரு 1500 ஃபோன் வரைக்கும் ஒரே நாள். அப்போ மந்த்லி ஒரு 45,000 50,000 ஃபோன் ஒரு மாசத்துக்கு. ஆன்லைன்ல தான் இருக்கிற விலை கம்மி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டோர் வச்சுக்க வேண்டியதில்லை, வெறும் வேர் ஹவுஸ் எடுத்து தராங்க. ஸோ ஆன்லைன் வந்து எல்லா பிசினஸையும் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைனை விட கம்மியா கொடுக்குறேன், அப்புறம் வந்து எல்லாவற்றையும் விட கம்மியா கொடுக்குறேன்னா பொருளோட விலை தான் என்ன, எப்படி உங்களால கம்மியா கொடுக்க முடியும்? எல்லா பேருமே ஒரு 10% 12% தான் வச்சு ஆப்ரேட் பண்றாங்க இல்லைங்களா? இப்போ எங்களுக்கு டர்ன் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கனால எனக்கு ஒரு 3% 4% கிடைச்சா கூட கஸ்டமரை நான் தக்காச்சுக்குவேன். அவங்களுக்கு ஆன்லைனுக்கு வந்து அந்த கொரியர் பண்ணி அது செலவு பண்ணி இங்கே வந்து சேர்றப்ப எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து 7-8% ஆகிடும். இப்போ அந்த இதை எனக்கு கம்மியாக கொடுத்தனா கூட அது எனக்கு கஸ்டமருக்கு வந்து ரீச்சபிள் ஆகிடும். ஒரு பொருள் 10,000 ரூபான்னா ஒரு 300 ரூபா ஆன்லைனை காட்டில் நான் கம்மியாக கொடுத்தேன்னா அந்த கஸ்டமர் என்கிட்ட தான் இருப்பாங்க. ஆனால் 13 வயசுல எப்படி கடை போட்டீங்கன்னு? சின்ன பையன் எப்படி சொந்தமாக கடை போட்டுங்கிறது? அதான் பிளாட்பாரத்தில் கடை போட்டு அது ரெடியாகி ஒரு 14 வயசு வரப்போ தனியாக ஒரு கடை ஒன்று, சின்ன கடை ஒன்று, பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரேராக இருக்கும். நல்ல பர்ஃப்யூம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்போ அந்த குவாலிட்டி நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அப்படிங்கிறது ஒரு என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். வாடிக்கையாளர் கண்டிப்பா குவாலிட்டி இருக்கணும், அல்லது வேற எங்கேயும் கிடைக்காதுப்பான்னு இருக்கணும். ஒன்னும் இல்லைனாலும் அந்த பையன் நல்ல பையன்பா அதுக்காக போகும் இல்ல. இது மாதிரி எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ஆகணும்னு நினைக்கிறோங்கிறதா முக்கியம். கண்டிப்பா. சோ படிப்பு கிடையாது, வறுமை, ஆனா ஏதாவது ஒண்ணு பெருசா ஆகணுங்கிற எண்ணம் இருந்து கண்டிப்பா